சில நேரங்கள்ல நமக்கு பட்டதெல்லாம் சரின்னு தோணும். தப்பா இருந்தா கூட அது ரொம்ப பிரமாதம் அப்படியெல்லாம் சொல்ல தோணும். அத பெரியவங்க கிட்ட தெரியாம எந்த காரியமும் பண்ணக்கூடாது. அப்பா அம்மாவுக்கு தெரியாம எந்த காரியமும் பண்ணக்கூடாது. இதை மனசுல எடுத்துக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல பொய் சொல்றது, சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு தோணுன மாதிரி பேசுறது, அதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. இன்னைக்கு ஃப்ரெண்டினுடைய நிகழ்ச்சி, சொந்த பந்தங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு மாற்றங்களுக்குண்டான அற்புத மாதம். கடன் தொல்லை இருந்தவங்களுக்கு கடன் தொல்லை தீரும். இந்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா நிறைய கோயில்கள், நிறைய விரதங்கள், நிறைய பூஜை புனஸ்கரணங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குள்ளான மாதமா இருக்கும். எண்ணிய நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தில் உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க வீடு பால் காய்ச்சக்கூடாது, புரட்டாசி மாதம் அவ்வளவு விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது